ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியிலே இன்னும் போடுறோம். நல்லா சைஸான ஜிலேபி பாருங்க. இன்னும் அப்படி வச்சுட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ தூரம் போட்டல் தான் எனக்கு தெரிஞ்சு மாட்டல. நான் போட்டு உண்மையில அதை பார்த்தா காணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜிலேபி குட்டைக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஜிலேபி குட்டைன்னு சொல்லுவாங்க. இங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஜிலேபி மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி நல்லா வேட்டையாட போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்ம அண்ணன் ஒரு மீன் அடிச்சிட்டாரு போல். பாருங்கள் எப்படி வந்துட்டுருக்கு மீன். நல்லா சைஸான ஜிலேபி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், செம்மையாக இருக்குது. செம்மையாக அடிச்சிட்ருக்காரு அண்ணன். நல்லா மீடியமான சைஸ் தான். வலை விட்டால் நல்லா பெரிய ஜிலேபி மாட்டோம். நல்லா சைஸ் ஜிலேபி ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது மீன். அதில் தான் போடுறேன். அதுதான் நீங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதிலே போட்டுனே இருந்தோம். பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மீன் தான் ரொம்ப மாட்டுச்சு. ஏன்னா எல்லா மீனும் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஆழம். எல்லா மீனும் கரைக்கு போயிட்டு இருக்குது. நாங்கள் போய் தண்ணியில் நின்று ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். இங்கே ஒரு 2-3 தொண்டி போட்டு பார்த்துட்டு எடுக்குதான்னு பார்க்கலாம். எடுக்க மாட்டேங்குது. தண்ணியில் போய் நின்று ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி எடுக்குதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியிலே நின்று போடுறோம். நல்லா சைஸான ஜிலேபி பாருங்க. இன்னும் எப்படி வச்சுட்டு இது வரலும் நல்ல சைஸ் தான். ஓய் அந்த இடத்துல போட்டேன், முள் சரியில்லை, ஈத்துன்னு போய் விட்டுக்குது வேற ஆள். அது பஞ்சு தருதுங்களா, நீங்கள் குத்த முள் இப்போ தான் போட்டுக்கிறேன். அதில் பையன் தான் நான் உதவிகிட்டே கூட நான் வேணா போட்டுருவோம். பையன் எத்தனை வரல. அவர் எங்கே ஐயா போயிட்டாரா கிளம்பிய? மாடிச்சா இன்னும் கோழிக்கோடலா? கோழிக்கோடலாம் எடுக்குது. இது வந்து கொட்டி ஏந்திச்சா? அப்படி கிட்ட நின்று வேணாம், அந்த மரத்துக்காக நின்று. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நல்லா மீன் அடிக்குது. புழு வேணாலும் புழு இருக்குது பாரு, பார்த்து போட்டு தான் போடு. புழு கொத்து போடு, நான் சாப்பிட்டுச்சு நினைக்கிறேன். அதை போட்டோன்னு லபுக்குன்னு எடுத்துகிட்டு போல இது. இவங்கெல்லாம் அதான் கரையில் இருந்தவங்க. நம்ம இப்படி வந்தவொடனே அப்படியே உள்ளே வந்துட்டுக்கிறாங்க. அப்போ இன்னும் நல்லா ஆழமாக போடணா, தூரமாக தூக்கி போடுங்க. இல்லை இன்னும் தூரமாக தூக்கி போடுங்கன்ற. அப்படிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வலை என்கிட்ட இருக்குது, எத்தனை வரேன் அந்த நாள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சைஸான ஜிலேபி, நல்ல வெட்டை. புழு தான் தம்பி நல்லா எடுக்கும். எதனா 1-2 எடுக்கும். புழு தானா மோஸ்ட்லி. அண்ணா 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 வாட்டர் அண்ணா என்னண்ணா மிஸ் ஆயிடுச்சா? அடிங்க. வா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நல்லா எப்படி குண்டாகுது பாருங்களேன். சைஸான ஜிலேபி ஃப்ரெண்ட்ஸ். புழு போட்டு விடு. புழு முள் பெருசா இல்லை, இவ்வளோ பெருசாக இருக்குதுல்ல அது, அதனால் கொந்தின்னு தான் இருக்கும். புழுனா வாய் உள்ள முழுங்கிடும். கோழிக்கோடல் வந்து இதுவாக இருக்கும். இப்படி அடிக்குது. அடி அதான் புழு கொத்து போடு. அதான் அது அங்கங்கே கொந்தியும் கிடங்குங்க. நீ புழு போட்டினா கரெக்டாக இருக்கும். வலிக்குதுனால டப்புன்னு வலிச்சு விடு. மீனுக்கு வலிக்காத மாதிரி. இவண்ணா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தூரம் போட்டல் தான் எனக்கு தெரிஞ்சு மாட்டல. பார்த்தீங்கன்னா அந்த பையில் தான் போட்டிருக்கோம்.
ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மீன் பார்த்திங்கன்னா நல்லா சைஸான ஜிலேபியாக மாட்டிகிட்டே இருக்குது. ரொம்ப பெருசுலாம் இல்லை, மீடியமான சைஸ் தான். இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா. பாருங்களேன், நல்லா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அண்ணன் பார்த்திங்கன்னா புழு போடுறாரு, தம்பி பார்த்திங்கன்னா கோழி குடல் போட்டு பிடிக்கிறாரு. நல்லா மாடுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், புழு கொஞ்சோண்டு தான் இருக்குது. இந்த புழு சாம கொஞ்சம் புழு நோண்டு வந்துட்டா அவள் தான் பொழுது அள்ளின்னு போயிடலாம் போல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தம்பி எஸ்டாப்பில் சைஸான ஜிலேபி. தண்ணியில் தான் இறங்கி போட்டுன்னு இருக்கோம். பாருங்கள், எங்களை சுற்றி ஃபுல்லாகவே தண்ணி தான். எப்படி இருக்குது பாருங்கள். வந்து ஒரு 10 மீன் கிட்ட பிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். புழு ஆனால் கம்மியாக தான் இருந்தது. அடிச்சிட்டாரு அண்ணன். இங்கே பாருங்கள், டப்பு டப்பு டப்புன்னு மாட்டினே இருக்குது. நல்லா வேட்டை தான். அப்படியே அங்கேயே நின்று போடுப்பா. அப்படியே டோர் தானே வச்சுருக்கேன், இங்கே நின்று போடு. ஏன் அங்கே போனால் திரும்ப திரும்ப ஓடியாரணும். அது போட்டு அதுக்குள்ளே போட்டவனே இதுன்னு வச்சு பழுகுது. ஆ, அவன் இப்படி தான் தூக்கி தான் போட்டான். உண்மையில அதுக்கு பார்த்தா காணும். அடி 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 டப்புன்னு வச்சிருப்பா. நீ பொறுமையாக அப்படியே ஆடாயினே போகுது. ஏய் அஸ்டாபில் தம்பி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மீன் வேட்டை. சரி, நல்லா சைஸாக மாட்டிருக்கு. இன்னும் அனுப்பிட்டு பா. ஆமாம், இதுதான். அதான் பெருசாக முதல்ல வருது. ஜிலேபி தான், பெரிய ஜிலேபி. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களேன், கரையில் எவ்வளோ மீன் போது பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா விடுன்னு ஓடுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ மீன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் கரையில். வா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை எவ்வளோ ஜிலேபி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சைஸான ஜிலேபிங்க இருக்காங்க எல்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மீன் கரையில் எப்படி போது பாருங்கள்.
போகுது பாருங்க, தெரியுதுங்களா? ஃபுல்லாச்சு மேய்கிறாங்க. பாருங்கள், நம்ம தம்பி ஒரு மீன் பிடிச்சிட்டாப்புல. நல்லா சைஸான ஜிலேபி. ஓ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சைஸாக ஊக்காயிருக்கு. இதெல்லாம் போடணும், இது வேணும் இல்லைடா மீன். அது மீன் ஓகே தானே? அது ஓகே தானே? அது போட்டணும். ஒன்றானா தண்ணியில் போட்டு பற்றியானா? அதுவும் நல்லா பாசி மாதிரி பாசி படிஞ்சு இதுவாக இருக்குதுங்க மீன்லாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், போச்சோ விட்டு போயிடுச்சு. விட்டு போயிடுச்சு. இல்லை மாட்டல, அதை நல்லா பூச்சின்னு வருது. அதை அந்த இது பூச்சின்னு அப்படியே ஓடியாருது. அங்கே விட்டு அவ்வளோ நேரம் புறாக்காசு இதுவுக்கு மீன் தைத்திருந்தோம். இங்கே விட்டுருந்தா அவ்வளோ தான் பொழுது பிளி பிளின்னு மாடின்னு இருக்க பொழுது. சின்ன சின்ன ஜிலேபிங்க ஏகப்பட்டது இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே போட்டு அடிக்கிறோம். அவ்வளோ மீன் இருக்குது. கொச்ச கொச்சன்னு இருக்கிறாங்க பொழுது. எல்லாம் வெளில வந்துட்டாங்க, இங்கே வந்துட்டாக்குறாங்க. அது சின்ன சின்ன மீனுங்க தான் அப்படியே ஓடி ஓடி மேய்ஞ்சி வருதுங்க. அதனால் அந்த மாதிரி தெரியுது. ஆனால் புழுக்கெல்லாம் எடுக்காது. மாடிச்சா? மாடினதே தெரில. மாட்டி விட்டுச்சா? இவ்வளோ நேரம் எதுவும் மாட்டின மாதிரி தெரில. பார்த்துண்ணா மாட்டிக்கிச்சு நினைக்கிறேன். இருந்தா நான் நீங்கள் எடுக்குவா கரை தான் நினைக்கிறேன். ஓய், நல்லா சைஸான ஜிலேபி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒன்றே எடுத்துகிட்டே இருக்குது மீன். நல்லா ஊக்காயின்னு இருக்குது. நல்லா வெட்டை தான் நீ. ஓய், ரத்தமே வந்துச்சு அது. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சைஸான ஜிலேபி மீடியம் வந்து. காலில் வந்து கடிக்குதான் பாருங்க, அண்ணன் காலில் வந்து கடிக்குதான். புழுவை கடிங்கன்னா காலில் வந்து கடிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வேறு லொக்கேஷனில் மாற்றி போடணுன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பாருங்கள், போட்டுன்னு இருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு எடுக்க மாட்டேங்குது மீன் எதுவும். நம்ம பழைய லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா செம்மையாக அடிச்சுட்டே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மீன் மாட்டிகிட்டே இருந்தது. புழுவே சின்ன புழு வந்தாலும் போதும், அதிலே ஏகப்பட்ட மீன் புழு மாட்டிகிட்டு இருந்தது. வந்து போட்டுட்ருக்கோம். 2-3 தூண்டி அடிச்சிட்டோம். இன்னும் எதுவுமே எடுக்கலை அந்தளவுக்கு. நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 2.5 கிலோ கிட்டே பிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1 மணி நேரம் தான் இருக்கும். 2.5 கிலோ கிட்டே பிடிச்சிட்டோம். நல்லா வேட்டை தான் இன்றைக்கி.
செம்மையாக மாட்டுச்சு. நல்லா மீடியமான சைஸ் ஜிலேபி தான். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏகப்பட்ட ஃபிஷ்ஷிங் வீடியோலாம் நம்ம சேனல் பேஜுக்குள்ளே இருக்கும். போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பாய். நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷிங் வீடியோவில் பார்க்கலாம்.